ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து 1-2 கொஸ்டின் வந்து கேட்காங்க. அதாவது ஹையஸ்ட் மவுண்டைன், ஹையஸ்ட் பீக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மவுண்டைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையஸ்ட் பார்க்க போகிறோம். அதாவது எது உயரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நேபாள். இது வந்து வேர்ல்டில் நம்ம வந்து எல்லாமே பார்க்க போகிறோம். வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேபாள் இருக்கக்கூடிய எவரெஸ்ட். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டில் இருக்குது. இதோட மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 8848 8848. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து K2 காட்வின் ஆஸ்டின் அப்படிமோ, இது வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 8611. அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கஞ்சன்ஜங்கா, இது இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து 8598. நீங்கள் நெட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு சில விஷயம் வந்து இதான் இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் அப்படிமோ, ஆனால் நெட்டில் என்ன போடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தானில் இதான் ஹையஸ்ட்டு, சைனாவில் தான் ஹையஸ்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு சில பகுதி வந்து நம்ம கரெக்டாக வந்து அது ஒரு பிரிக்காமல் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பகுதி வந்து நம்மகிட்ட தான் இருக்குது அப்படிமோ. பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க, அது வந்து எங்கிட்ட தான் இருக்கும்பாங்க. சைனாக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அது வந்து எங்கிட்ட தான் இருக்கும்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க பகுதியில் வந்து எல்லாமே அவங்களே ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நம்மளோட புக்கில் பாருங்கள், அதாவது நம்மளோட புக்கில் வந்து நம்ம எது ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்களோ அது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்கு. ஓகே, ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டிஸ். ஸோ ஆண்டிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 7100 கிலோமீட்டர். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிமாலயஸ். ஸோ ஹிமாலயஸ் வந்து ஏசியாவில் தான் இருக்குது. ஸோ எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2500 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்து வந்து காரகோரம், அது வந்து ஏசியாவில் தான் இருக்குது, 500 கிலோமீட்டர். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து இந்த நேஷ்னல் கேபிட்டலு, அப்புறம் வந்து பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸு, ஆர்கனைசேஷன், வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, இம்பார்ட்டன்ட் டேஸ், நம்ம இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ஷார்ட்கட்டில் போட்டிருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டோட வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.